வாசவி விருஷம் கிளப் என்ற அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் உற்சவத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். கோவை டவுன்ஹால் அடுத்த வைசியால் வீதி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூன் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் கோவை வாசவி விருட்சம் கிளப் என்ற அமைப்பின் சார்பில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. டவுன்ஹால் அடுத்த சாமி ஐயர் புதுவீதி பகுதி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அருள்மிகு திருப்பதி வெங்கடாஜலபதி பங்கஜவள்ளி தாயார் உடன் இருப்பது போன்று தத்ருவ சிலை அமைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்க துளசி மற்றும் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பெண்கள் திரண்டு பெருமாளின் முன்பாக அமர்ந்து பக்தி கீர்த்தனைகளை பாடி வழிபாடு செய்தனர். வழக்கமாக திருக்கோவிலில் நடைபெறும் கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் பெண்கள் பங்கேற்று வழிபடுவதன் மூலம் மாங்கல்ய பலம் பெறும் பாக்கியமும் உண்டாகும் என்பதால் அதிக அளவிலான பெண்கள் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்றும் அதன் அடிப்படையிலேயே இந்த நிகழ்ச்சியிலும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்ததாகவும் அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இதேபோல பல்வேறு சமூக சேவை மற்றும் ஆன்மீக சேவை ஆகியவற்றை செய்ததற்காக வாசவி விருஷம் கிளப் துவங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் துவக்க விழா நிகழ்ச்சியாக இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மதுசூதனா பிரிய மனமோகினி महालक्ष्मी जगन्माता मधुसूदना प्रिय मनमोहिनी आदिलक्ष्मी सौभाग्यलक्ष्मी आदिलक्ष्मी धनधान्यलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी धीरलक्ष्मी ஜெய் வாசவி. என் பேர் லக்ஷ்மி பிரியா ஸ்ரீதரன். வாசவி விருட்சம் கிளப் சார்பாக நான் சார்ட்டர் செக்ரட்டரியாக இருக்கேன். மெம்பர் சார்பாக நான் பேசுகிறேன். ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப நாளாக இப்போ குறைஞ்சிட்ருக்குது. இந்த ஆன்மீக வழிபாடு எல்லாமே குறைஞ்சிட்ருக்குது. இப்போ அதை வருங்கால சந்ததிகள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக நாங்கள் எங்களோட கிளப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் இப்போ நடந்திருக்கு. இதில் 500க்கும் மேற்பட்டவங்க கலந்துருக்காங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வழிபாடு செஞ்சாங்க. இதில் கோலாட்டம், கும்மி, அப்புறம் வேறு கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் எல்லாமே இதில் நடந்தது. ஊஞ்சல் உற்சவம், இது மாலை மாற்றல், மாப்பிள்ளை அழைப்பு, முத்துக்குத்தல், அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் இதில் நிறைய நடந்தது. கன்னிகாதானம் எல்லாமே நிறைய நடந்தது. ரொம்ப ஆத்மார்த்தமாக எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்திருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. வைப்ரேஷன் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இல்லை, திருக்கல்யாண நிகழ்ச்சியை பார்த்தாலே மாங்கல்ய பலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இது நடத்தியிருக்கோம். அந்த பெருமாளோட அனுகிரகம் இருந்ததுனால நாங்கள் இதெல்லாம் நடத்தியிருக்கோம். இது பார்த்த எல்லாருக்குமே பெரிய பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பாக கோயில் இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த சமயம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடத்தி தான் அது ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நாங்கள் இந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்தை நடத்தியிருக்கோம். இனி ஜூலை 7ஆம் தேதி எங்கள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. வார்த்தை பிரச்சனையாக இருக்கேன். இந்த திருக்கல்யாணம் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 500க்கும் மேற்பட்ட மக்கள் இதில் கலந்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல அனுகிரகம் சுவாமிகிட்ட இருந்து கிடைக்கும்னு நாங்கள் அது சிறப்பாக சொல்லுவோம். ஒரு திருப்தி எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த சந்தோஷத்தோடு போனாங்க வந்தவங்க எல்லாமே.